ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அன்னைக்கு எங்க ஊர்ல ஃபிஷிங் ஹார்பர்ல தான் மீன் வாங்கிட்டு வந்தேன். ஃபிஷிங் ஹார்பர் எந்த இடத்துல இருக்கு? மாதா கோயில் பக்கம். அங்கதான் எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு போய் அங்க நைட்டு மட்டும் தான் வரும், ஒரு 9 மணிக்கு மேல. இந்த பாத்தீங்களா, இதுவும் ஒரு கூறு வாங்கியிருக்கு. இந்த மீன்ல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்க, இது என்ன மீன் தெரியல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு 4 மீன் இருந்தது. வந்த உடனே 2 மீன்ல பொரிச்சாச்சு. இதுல நல்லா இருந்துச்சு சின்னப்பா சாப்பிட. அப்புறம் இந்த பாருங்க, வெலை மீன். நல்ல வெலை மீன் இருக்கு பாத்தீங்களா? வெலை மீன் கூடயே இந்த மீனும் இருந்து பாத்துக்கோங்க. இது வெலை மீன் கிடையாது. அப்புறம் இது கூடயே கொஞ்சம் இந்த இந்த சாலை, இது பேரு இல்ல பாத்துக்கோங்க. இந்த சாலை இது கீர் மீன் சாலை. பாத்தீங்களா, டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த இது பேச்சாலை. அப்புறம் இதுவும் குட்டி குட்டி வெலை மீன் ஒரு 4-5 கிடக்கு. இந்த மீனும் கிடக்கு. இதுவும் செம டேஸ்டா இருந்தது பாத்துக்கோங்க. மீன் பேர் தெரியல. இந்த மீன் பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சுதும்பு காரையும் கிடையாது, அதான் என்னன்னு தெரியல. சுதும்பு காரல் தெரியும். இது ஒரு ஆயில அடிபட்டு நசுங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மீனும் 1 கிலோ அளவு இருந்தது பாத்துக்கோங்க. சின்ன மீன்லாம் சேர்ந்து இவ்வளவு மீனும் 200 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுனா கொஞ்சம் விளக்கம் குறையும், அப்படிதானே? இது சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பாருங்க, நெத்திலி மீன் 1.5 கிலோ அளவு இருந்தது பாத்துக்கோங்க. இவ்வளவு மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அங்க விடிய காலமே போயிட்டு நைட் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இதுல ஒரே ஒரு கடல் பாம்பா, இது கடல் புழுவான்னு தெரியல. இதுவும் இருக்கு, நெத்திலி மாதிரியே இருக்கு பாருங்க. ஆமா, இந்த மீனுக்கு உங்க ஊர்ல என்ன பேரு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அன்னைக்கு போய் கேட்கும்போது இதுக்கு கடல் பாம்புன்னு சொன்னாங்க. நெத்திலி மீன் நல்லா சூப்பரா இருந்து, நெத்திலியும் ஒரு 10 நெத்திலி எடுத்து பொரிச்சிட்டேன். வந்தோடனே வெயிட் பார்த்துட்டேன். 1.5 கிலோ அளவு இருந்து 300 ரூபான்னு சொன்னாங்க பாத்துக்கோங்க. மீன் பொரிச்சும் சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம். நெத்திலி சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. நல்லா ஊறுகாய் போட்டும் வச்சுக்கலாம், கிடைக்கும் போது நல்லா இருக்கும். அதை அவியல் பண்ணி சாப்பிடுவாங்க நெத்திலிய. அது செம்ம டேஸ்டா இருக்கும். அதுமாதிரி இந்த வெலை மீன் குழம்புல பெஸ்ட் டேஸ்ட் வெலை மீன் தான் பாத்துக்கோங்க. குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த மீனும் சேர்ந்து 500 ரூபாய் ஆயிட்டு. ஆமா, இது 300 ரூபாய், இது 200, மொத்தம் 500 ரூபாய். இந்த மீனோட ரேட் அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.